குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். எனக்கு எனக்கு 35 வயசாகுது மேடம். வந்து இங்க கும்பகோணத்து பக்கத்துல ஒரு கிராமத்துலேருந்து பேசுறேன். சரிம்மா. எங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப அந்த மன அழுத்தத்துல இருந்தேன். உங்களோட ப்ரோக்ராம் பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது நீங்க யாருக்காவது ஒரு அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லும் போது அது எனக்கா அப்படி எடுத்துப்பேன் நானு. வெரி குட். நான் கேட்கணும்னு நினைக்கிறது வேற யாராவது கேட்பாங்க. அது நிறைய நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் மேடம். நிறைய கோவம் வரும், நிறைய ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் நிறைய திருத்திக்கிட்டேன். சரி சரி. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா மேடம், சின்ன சின்ன பசங்க தான் மேடம். 3 குழந்தைங்க இருக்காங்க, 2 பொண்ணு 1 பையன். இப்ப வந்து எங்க வீட்டுல மாமியார் வீட்டோட தான் மேடம் இருக்கேன். அவங்க சாப்பாடு அந்த மாதிரி குடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஹஸ்பண்ட் வந்து நல்லா வச்சிருந்தாரு. வீட்டுல அம்மா வீட்லயும் கொஞ்சம் ஏழையா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க என்ன. அது இப்ப எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம். 35 வெளியில போகும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மேடம். கூச்சமா இருக்கு. 4 பேரு கூட நிக்க பேச நான் தைரியமா பேசுறேன். ஆனா அந்த செயல்ல அந்த தைரியம் வரமாட்டேங்குது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்போம்னு நினைச்சிருக்கேன் மேடம். உங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்துட்டாரு? அவங்க இந்த கல்லீரல் பாதிச்சு அதனால இறந்துட்டாங்க. ஏதாவது குடிப்பழக்கம் அப்படி ஏதாவது இருந்ததா? டாக்டர் அப்படிதான் மேடம் சொன்னாங்க. உங்க மாமனார் மாமியார் வந்து உங்ககிட்ட நல்லா அன்பா இருக்காங்களா? நல்லா பாத்துக்கிறாங்களா? மாமியார் தான் மேடம் இருக்காங்க. எல்லா குடும்பத்திலயும் இருக்க மாதிரி இருக்கும் மேடம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டேன். உங்க கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அண்ணன் மட்டும்தான் மேடம். அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்பா வயசானவங்க, 80 வயசு இருக்கும் அப்பாவுக்கு. அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. ரொம்ப ஓகே. உங்க கணவர் கூட பிறந்தவங்க? அவங்க தான் மேடம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு படிக்கலாம் செலவுக்கலாம். ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்றாங்க. யாரு உங்க கணவரோட தம்பியா? அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க அவங்க ஒரு ஃபேமிலியா இருக்காங்க மேடம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரே ஒரு தம்பி மட்டும் தானே உங்க கணவர் கூட பிறந்தவங்க? ஆமாங்க மேடம். அக்காவும் தம்பி இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 தான் மேடம் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும்? எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு? அது எப்படின்னு தெரியல. நான் முன்னாடி எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். எவ்வளவு சம்பளம் கிடைச்சது? 2000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனா அப்போதைக்கு அது போதும், நம்ம வீட்டுல உட்காந்துருக்கேன். எனக்கு இப்ப என்னன்னா இப்ப நல்லா ஹஸ்பண்ட் நல்லா தான் மேடம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நல்லா வசதியா. இப்ப நீங்க உங்க மாமியாருக்கு என்ன வயசாச்சு? அவங்களுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கு மேடம். இப்ப வீட்டுல குழந்தைங்களுக்கு என்னென்ன வயசு? பெரிய பொண்ணுக்கு 11 வயசு மேடம். சின்ன பொண்ணு 8 வயசு. பையன் வந்து 1வது படிக்கிறான். 6-7 வயசு இருக்கும். அவ்வளவுதான். சரி. இப்ப நீங்க வந்து திருப்பி அந்த மாதிரி நர்சரி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்க போற டைமுக்கு போயிட்டு திருப்பி அந்த பிள்ளைங்க கூடவே வந்துடலாமா? வரலாம் மேடம். அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். அதான் அந்த மாதிரி வேலை கிடைச்சதுன்னா போங்க. பிள்ளைகள் ஸ்கூல்லேயே கிடைச்சதுன்னா ஏதாவது வேலை கிடைக்கும்ல. நர்சரி ஸ்கூலோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலையோ, குழந்தைங்களை இந்த க்ரீச்சில் கூட விடும்போது குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கெலாம் வேலை கிடைக்குமே. அதான் மேடம். எங்க ஊர் கொஞ்சம் கிராமமா இருக்கனால கொஞ்சம் டவுனுக்கு போய் அந்த மாதிரி தான் வரா மாதிரி இருக்கும். இல்லை, ஆனால் பிள்ளைகள் வந்து 3 பிள்ளைகள் எல்லாமே சின்ன குழந்தைங்களா இருக்குது. அதனால் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருந்தால் தான் பெட்டர். ஏன்னா வீட்டில் உங்கள் மாமி சொல்லுங்க. ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் சமையல் செய்து எல்லாத்துக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு திருப்பி நைட் வந்தோடனே எல்லாம் செஞ்சுட்டு பொழுதன்னைக்கும் வெளியிலையும் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு உடம்பு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் 3 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க. அதனால் இந்த 2000-3000க்கு பார்க்காம ஏதோ கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தாலும் இப்போ ஓடுது, பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா பிள்ளைங்களை பார்த்துட்டு உங்கள் மாமியாரை பார்த்துட்டு அப்படியே இருந்துறது கூட பெட்டர் தான். அதான் எங்க அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆடு மாடு இதெல்லாம் வச்சு மேய்ச்சானா அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க மேடம். சின்ன வயசுல இருந்து கத்துக்குங்க. அது கத்துக்குங்க. உங்க அக்கா சொல்றது நல்ல ஐடியா. இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அதான் சொன்னாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் இந்த சொசைட்டில வந்து ஹஸ்பண்டுக்கு அப்புறம் அந்த மரியாதைங்கிறது கொஞ்சம் அந்த அந்த கொஞ்சம் ஒரு லெவல் கொஞ்சம் கம்மியா ஆற மாதிரி இருக்கு மேடம். எனக்கு இந்த 2 வருஷத்துல தெரிஞ்சது. ஓகே. நீங்க இருக்கிறது கிராமம் தானேம்மா? ஆமாங்க மேடம். இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ கிராமத்துலலாம் வந்து இன்னும் நிறைய விஷயம் மாறல. ஸோ இன்னும் வந்து விதவைனாக்கா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்க தானே இருக்கு. இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் குங்குமம்லாம் வச்சுக்குவீங்களா இல்லை வச்சுக்க மாட்டீங்களா?
அதாங்க மேடம் சின்னதா ஸ்டிக்கர் போட்டு வச்சேன். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் இன்னும் கூட ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தவறு. ஸோ அடுத்தது இன்னொன்று என்னன்னா, இது தவறுன்னு சொல்கிற அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து எல்லாரையும் மாதிரி நானும் வந்து பூ வச்சுக்கிறேன், ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற போது என்ன ஆகும்னா, சைக்கலாஜிக்கலாக நமக்கும் வந்து ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட வயசு வந்து ரொம்ப இளமையான வயசை பொறுத்து இருக்குது. இப்போது ஒரு 60 வயசில் ஒரு கிழவிக்கு வந்து ஒரு கணவர் போயிட்டாரு, அந்த நேரத்தில் வந்து அவங்க பெருசாக குங்குமம் வச்சுக்கிறாங்கன்னா அது அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. புரியுதா அவங்களுக்கு? அவங்களோட அழகு வந்து அவங்களுக்கும் அவ்வளோ பெருசாக தெரியாது, மற்றவங்களுக்கும் அவ்வளோ பெருசாக தெரியாது. 70 வயசு அம்மா அழகு பண்ணால் கூட மற்றவங்களுக்கு ஒன்றும் கவர்ச்சியாக தெரியாது. ஆனால் இப்போ உங்களை மாதிரி வயசில் இருக்கிறவங்க கணவனை இழந்து யதார்த்தமாக எல்லா பெண்களும் மாதிரி இருக்கும்போது சட்டுன்னு யார் பார்வைக்காவது நீங்கள் கவர்ச்சியாக பட்டாலும் அது வந்து இயல்பு தான். அப்போ அங்கேயே உங்களுக்கும் மனசு சபலப்பட வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கும் சபலப்பட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி நீங்கள் உறுதியாக இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு விஷயம். இல்லை எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறு திருமணம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படலை அப்படிங்கிற பொழுது அப்போ நீங்கள் வந்து உங்களை ரொம்ப நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருமோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறத தவிர்க்கலாம். இப்போ 4 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை அறியாமையே உங்களுக்கு மனசு சபலப்படலாம், மற்றவங்களுக்கு சபலப்படலாம், உங்களுக்கு பிரச்சனை வரலாம். டெஃபினட்டாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க மேடம், சபலம் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலைங்க மேடம். ஏதாவது அப்படின்னா இப்போ நல்லா ரிச்சா இருந்துட்டு திடீர்னு ரோட்ல நடக்க நம்ம கொஞ்சம் வேலை சும்மா சின்ன வேலை கூலி வேலைக்கு அப்படிலாம் போறதுக்கு தான் எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. இல்லை அதுதான்மா சொல்கிறேன், அதெல்லாம் தான் சபலம் சொல்கிறேன். சில பெண்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுங்கிறத ஆண்கள் சரியாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஏங்குது, இந்த பொண்ணு நான் கொஞ்சம் கார்லலாம் ஆசைப்படுது அப்படின்னா ஒரு 4 தடவை நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கார் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், உங்கள் வயசு, உங்களோட தேவைகள், ஒரு ஆண் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த சௌகரியங்கள் அதெல்லாம் இப்போ இழந்து இருக்கீங்கன்றது உங்களுக்கு வலிக்குது. அது வந்து நியாயமான ஒரு விஷயம், அது நான் வந்து குறை சொல்லலை. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடையே நீங்கள் போனீங்கன்னா வெளியில், அப்போ யார் கூடயாவது பழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்னா நான் சொல்லலை. ஸோ அது காரணமாக கூட உங்களுக்கு படபடப்பு இருக்கலாம், உங்களுக்கு உள்ளூர வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் எதுவும் தவறு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஒரு மாரல் இது வச்சுருக்கீங்க. ஆனால் கூடவே உங்களுக்கு தெரியுது, இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அந்த ரியாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு முரண் வருது. நாம் வலியை போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கணுமா, நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நாம் எப்படி இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது, நம்மளுக்கு ஏதாவது ஆசை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பெரிய பயம் உங்கள் மனசில் இருக்குது. அதன் காரணமாக தான் உங்களுக்கு 4 பேரை பார்த்தாலே ஒரு படபடப்பு வருது. இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து சௌகரியமாக ஒரு பெண்களோட வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஆடு மாடெல்லாம் வளர்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு போகிறோம், எங்கள் கணவரோடு வாழ்ந்தது போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 3 பிள்ளைகளுக்காக உங்களுக்காக வாழ முடிஞ்சதுன்னா அது வந்து உங்களோட பர்சனாலிட்டி, அதில் ஒரு பெருமையும் கிடையாது சிறுமையும் கிடையாது, அது நீங்கள் எடுக்கிற முடிவு. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நான் வேலைக்கெல்லாம் போகிறேன், நான் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் மேலே படிக்கிறேன், கொஞ்சம் வேலைக்கு போகிறேன், ஏதாவது நானாக போய் தேடி போகல, அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நல்ல ஆண்மகன் வந்தானா திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன தவறு அப்படின்னு உங்களால் நினைக்க முடிஞ்சதுன்னா அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் உங்களுக்கு. சட்டுன்னு போய் விழுந்துடாமல் சரி வந்தால் வருது, வராட்டினாலும் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவோடு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுன்னாலும் அமையலாம். ஆனால் 3 பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கீங்க, அதை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா ஆண்கள் வந்து முக்கால்வாசி பொறுப்புகள் எடுத்துக்கவே கஷ்டப்படுறாங்க. ஸோ யாரோட 3 குழந்தைய அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டிலலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்கெல்லாம் வந்து குழந்தைகளை ஈஸியாக வளர்த்துருவாங்க. நம்ம நாடு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு காலேஜ் எஜுகேஷன்லாம் கொடுக்கணுன்னு கூட அங்கே கம்பல்சரியே கிடையாது. +2 வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க எல்லாருமே, அதெல்லாம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், சொத்து சேர்க்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது பாட்டுக்கு பிள்ளைங்க ஜாலியாக வளர்ந்துட்டு போயிடும் 12 கிளாஸ் வரைக்கும். அப்புறம் அவங்கவுங்க போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமே போராட்டம் தான். அதனால் நிறைய யோசிங்க.